ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு நீங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு என்ன சமையல் என்று. இறால் தொக்கு தான் செய்ய போகிறோம். பார்க்கவே எப்படி அட்டகாசமாக இருக்கா? எப்படி இருக்கு பாருங்க. கலா எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் போய் பார்த்துருப்போமா? வாங்க போயிடலாம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா இறா தொக்கு தான் செய்ய போகிறோம். இறா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சாச்சு, அரைச்சி வச்சாச்சு. ஓகே, உறவுகளே என்ன செய்ய போகிறோன்றதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க. இறா தொக்கு தான் செய்ய போகிறோம். இறா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தக்காளி வெங்காயம், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, போதும் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடாயிருச்சு. பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். சரிங்களா? பொரிட்டோம். டப்ப டப்பன்னு சவுண்டு கேட்குது. அதோடு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ கருவேப்பிலை போட போகிறோம். பார்த்து கவனமாக போட்டு எஸ்கேப் ஆகிடணும். பார்த்து கவனமாக செய்யணும். அதுக்கடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் நல்லா பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணிட்டேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்கல, கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். நல்லா வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயம் தான் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்து பாருங்கள், இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது தக்காளி. இப்போ தக்காளியோட நம்ம என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோன்னா, வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதுதான் காரத்துக்கு சேர்க்க போகிறோம். கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கனால நான் வந்து மிளகு, பெப்பர் இது வந்து லாஸ்ட்டாக உரலில் வந்து இடித்து வச்சுக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து சேர்க்கலாம். காரம் வந்து இப்போ நான் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா பெப்பர் சேர்க்குறனால, மிளகு சேர்க்குறனால, மிளகுத்தூள் நான் இப்போ அப்படியே சொல்லிடுறேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட வந்து கொஞ்சம் உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். நல்ல மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்து கிளறி வச்சாச்சு. மூடி வைக்கணும். இன்னொரு சொல்கிறேன் என்னென்ன மசாலா போட்டேன்னு. தனியாத்தூள் 1 ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, அப்புறம் உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா தக்காளி குழஞ்சி வந்திருக்கு. 1 2 லைட்டாக கொஞ்சம் இதாக இருக்குது. கொஞ்சம் இன்னும் வேகட்டும். ஓகே, நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இறால் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். இறால் நம்ம மூடி வச்சு வேக வைக்கும்போது அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி வந்துடும். அதே மாதிரி நான் ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனுக்கு போடல, சின்ன ஸ்பூனுக்கு தான் வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன், வெறும் மிளகாத்தூள் எல்லாமே. சரிங்களா? இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாலே போதும். ரொம்ப நேரம் வந்து விட வேண்டாம். இதை எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப ரஃப் ஆகிடும். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அது சி டைப்பில் வந்து தெரியும். அதுதான் மெத்தடு. ஓ டைப் மாதிரி ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரஃப் ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. கிட்ஸுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸாக இருந்தால் தான் அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ உடவை நம்ம திறந்து பார்த்துட்டு உடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றலை இல்லையா, அடி எதுவும் பிடிச்சிடக்கூடாது, அதுக்காக தான். பாருங்கள், அதிலே வந்து இந்த அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு இறாலே. இப்போ இந்த தண்ணியிலே வந்து அது வெந்துடும். மூடி வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு.
நல்லா வேக வேக நல்லா தண்ணியாக ஆகிடுது. எப்படி இருக்க பாருங்கள். இப்போ மிளகுத்தூள் போட்டுக்கலாம். சரிங்களா, மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். சூப்பராக எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது மேலே அழகு சேர்க்க கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சுட சுட சர்வ் பண்ணால் ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள், செமையா. அப்புறம் நம்மளுடைய குருவி ஸ்டார் சேனல் பாருங்கள். நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. குருவி ஸ்டார் சேனலில் நம்ம ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஹேர் கிளிப்ஸ் தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹேர் கிளிப்ஸ் வந்து யூடியூப் போஸ்ட்லேயும் அப்புறம் ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது. பாருங்கள், நம்ம பிஸ்னஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வரும். நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, பாய் பாய் உறவுகளே.